பழைய சாதத்தை வச்சு முறுக்கு எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க. பழைய சாதத்தை எடுத்து நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நல்லா தண்ணியை புழிஞ்சு அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் அதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதோட நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மையம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் போட்டுட்டு அதோட 1 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 கப்பு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பிசையலாம். நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கூட அரிசி சேர்த்துக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுறதுனால இன்னொரு கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் 1 கப்பு கூட கடலை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 ஸ்பூன் காய்ச்சின எண்ணெய் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு எடுத்துட்டு நம்ம முறுக்கு புளியில் அச்சில் போட்டுக்கலாம். அச்சில் போட்டு எடுத்ததுக்கப்புறமேட்டு நான் ஒரு கரண்டியில் முறுக்கை புழிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி நீங்கள் புழிஞ்சு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா காய்ச்சின எண்ணெயில் அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் மிதமான சூட்டில் தான் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். இல்லைன்னா ரொம்ப செவந்து போயிடும். இது என்ன பழைய சாதம் அப்படின்றதுனால சீக்கிரம் செகப்பாயிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.